மைனஸ் 3b பிளஸ் 2c உடன் எந்த கோவையை கூட்டினால் a மைனஸ் b 4b மைனஸ் 2c கிடைக்கும்? 5a மைனஸ் 3b ப்ளஸ் 2c இதோட ஏதோ ஒரு கோவையை வந்து கூட்ட சொல்கிறாங்க. அந்த கோவை நமக்கு தெரியாது, அதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் இங்கே வந்து என்ன இருக்குது? a minus 4b equal to 2c இது இருக்குது. ஓகேவா? இந்த x equal to a minus 4b minus 2c அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் வந்து இங்கே ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸில் வரும். அப்போ மைனஸ் போட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக எடுத்து எழுதிடுவோம். எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு இந்த மைனஸ் எல்லாத்தையும் உள்ளார பெருக்கிடணும். a minus 4b minus 2c இந்த மைனஸ் எல்லாத்தையும் உள்ளார பெருக்கணும்னா 5a இங்கே ப்ளஸ் 3bன்னு வரும் ப்ளஸ் 2cன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை கழிக்க போகிறோம். இதை கழித்தோம்னா 4a மைனஸ் 4a இங்கே வந்து மைனஸ் 4b இருக்குது, இங்கே ப்ளஸ் 3b இருக்குது. அப்போ மைனஸ் b, அப்போ இங்கே 2c இருக்குது, இங்கேயும் 2c இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4cன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4c. ஓகேவா? இதுதான் அந்த டேர்மு. அந்த கோவை வந்து இதுதான். இந்த கோவையை வந்து நம்ம 5a மைனஸ் 3b ப்ளஸ் 2cயோட நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4a மைனஸ் b மைனஸ் 4c அவ்வளோதான் தான் கணக்கு. நெக்ஸ்ட்